உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாமினி மட்டும் அரெஸ்ட் ஆயிட்டானா அப்புறம் நம்ம ஜட்ஜ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உன்னோட கேஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கிக்கலாம். உனக்கு எதிராக கொடுக்கப்பட்ட எல்லா ஆதாரங்களும் போலியானதுன்னு நம்ம கோர்ட்டுக்கு நிரூபிக்கலாம். ராதா, நீ துளசியை கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிங்க சேகர் அண்ணா, மோனை அவன் நேரா மஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன். நான் வச்சிடுறேன். துளசி அக்கா வாங்க, மோகன் ஐயாவை தாமினி அக்காவோட பிடியில இருந்து காப்பாத்தலாம். முதல்ல நான் தோத்து போயிட்டேன், ஆனா இதுக்கு மேல நான் தோக்கவே வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த முறை நீங்க என் கூட இருக்கீங்க. தாமினி அக்காவுக்கும் அவங்க ஆட்களுக்கும் சரியான பாடம் கத்து கொடுக்கறதுக்கு நாம 2 பேரும் அங்க போகலாம். செல்லக்கண்ண அக்காவோட வண்டி இன்னைக்கு உதவியா இருக்கு. ராதா, என்னை சீக்கிரமா மோகன் கிட்ட கூட்டிட்டு போ. இன்னைக்கு நான் எப்படியாவது என் மோகனை காப்பாத்தி தீருவேன். அதுக்கப்புறம் அந்த தாமினிக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் சரியான பாடத்தை நான் கத்து கொடுத்தே தீருவேன். இனிமே அவ எந்த தப்பும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அந்த அத்தனை பேரோட தோளையும் நான் உரிக்க போறேன். சீக்கிரமா போ. சேகர் அண்ணாவா? சொல்லுங்க சேகர் அண்ணா. ராதா, நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த அரெஸ்ட் பத்தி எந்த ஒரு செய்தியும் இல்ல. அந்த ஜெயிலர் ஃபேமிலியை கூட்டிட்டு எங்க போனான்னு தெரியல. அப்படின்னா சேகர் அண்ணா, எனக்கு ஒன்னும் புரியலையே. அதாவது இந்த கைது சட்டத்துக்கு புறம்பானது ராதா. இது எல்லாமே தாமினி பண்ற வேலை தான். அந்த ஜெயிலர் இப்போ சட்டத்துக்கு இல்ல. அவ முழுக்க அந்த தாமினிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஃபேமிலி அவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கோவத்துல அவ ஃபேமிலி ஏதாவது... ஐயோ கடவுளே கிருஷ்ணா, எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டிட்டு இருக்கு. என்ன பண்றது? இப்ப நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சேகர் அண்ணா. சத்தியமா எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது ராதா. இப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம மோகனையாவை சீக்கிரமா தாமினி அக்காவோட பிடியில இருந்து காப்பாத்தி ஆகணும். மோகனையா தாமினி அக்காவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். அப்புறம் தாமினி அக்காவை இந்த உலகத்துல யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் அந்த ஊழல் ஜெயிலர் நம்ம குடும்பத்தை கடத்தினதுக்காக கண்டிப்பா அவங்களும் அரெஸ்ட் ஆவாங்க. சரிங்க சேகர் அண்ணா, நான் இப்ப மோகனையாவை காப்பாத்துறதுக்கு போயிட்டே இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.